Welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா loopனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அதுல for loop எப்படி இருக்கும் அப்படினு நம்ம பார்த்தோம். So for loop ஓட syntax எப்படி இருக்கும், for loop வெச்சு எப்படி பைத்தான்ல ஒரு simple code பண்றது அப்படினு நம்ம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா for loop with range அது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதால நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So for loop லே 4 டைப் இருக்குறத நம்ம பார்த்தோம். So previous வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா வெறும் for loop பத்தி மட்டும் தான் நம்ம பார்த்தோம். So இன்னைக்கு வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா for loop with range function. So இத பத்தி மட்டும் தான் நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். So இப்போ இந்த இடத்துல இந்த range function அப்படி சொல்றோம் இல்லையா? So இந்த range functionனா என்ன அப்படினு நம்ம பார்க்கலாம். So இந்த range function நமக்கு இன்னும் பெட்டரா புரியறதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டா எக்ஸாம்பிள் போயிரலாம். So எக்ஸாம்பிள் பாக்கும்போது நமக்கு இந்த range function என்ன நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். So இப்போ நமக்கு expected output எப்படி வேணும் அப்படினா நமக்கு இப்போ 1 ல இருந்து 10 வரைக்கும் வெச்சுக்கோங்களேன். So 1 ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே இப்படி நமக்கு லைனா நமக்கு வந்துட்டு print ஆகணும். லைக் 1 by 1 நமக்கு வந்து print ஆகணும். So இதுதான் நம்மளோட expected output. So ஜெனரலா இந்த மாதிரி ஒரு output வேணும் அப்படினு சொல்லும்போது நாம எப்படி சிம்பிளா கோட் பண்ணுவோம் அப்படினா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி print ஸ்டேட்மென்ட்ல டபுள் கோட்ஸ்ல நாம ஏதாவது கொடுத்தா print ஆகும்னு சொன்னோம் இல்லையா? So இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து print பண்ணுவோம். So இந்த மாதிரி print கொடுத்துட்டு அதுல லைனா எல்லா நம்பர்ஸ்மே நாம வந்துட்டு தருவோம். So இந்த மாதிரி once நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இத நம்ம ரன் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்க்கு மேட்ச் ஆற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்துரும். So இது வந்து ஒரு மெத்தட்ல இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துட்டு வருது. இந்த மெத்தட்ல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படினா இப்போ நம்பர் 1 ல இருந்து 10 வரைக்கும் print பண்ணனும்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம வந்துட்டு print பண்ணிட்டோம். So இதுவே 1 ல இருந்து 500 வரைக்கும் நம்ம print பண்ணனும் அப்படினா இதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரோகிராம் வெறும் 1 ல இருந்து 500 வரைக்கும் நம்பர்ஸை print பண்றதுக்காக நாம 500 lines of code நம்ம வந்துட்டு எழுதுற மாதிரி வரும். லைக் 500 print statements நம்ம எழுதுற மாதிரி வரும். So இந்த இடத்துல மெயின் drawback என்ன அப்படினா நம்ம கோட் வந்துட்டு ஆப்டிமைஸ்டா இருக்காது, அதே சமயத்துல எஃபிஷியன்ட்டாவும் இருக்காது. So இத ஓவர்கம் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து லூப்பிங் கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகும். So இதே அவுட்புட்டை நம்ம எப்படி while loop யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படினா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். So ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமேட்டு while condition. So I should be lesser than or is equals to 10 கோலன்ல டெர்மினேட் பண்ணனும். அதுக்கு அப்புறமேட்டு print I, அதுக்கு அப்புறமேட்டு increment condition. So I plus 1. So இப்போ ரன் பண்ணோம் அப்படினா so ஒரே print statementல நாம வந்துட்டு 1 ல இருந்து 10 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் வந்து print பண்ணியாச்சு. So இது வந்துட்டு in case of while ல. So இதே மாதிரி அவுட்புட்டை எப்படி நாம for loop எடுத்துட்டு வருது. So இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு இந்த range function அப்படி யூஸ் ஆகும். So range function யூஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படி நம்ம பார்க்கலாம். So இப்போ நான் இந்த கோடை ரன் பண்றேன். So நம்மளோட expected output எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துலயும் அவுட்புட் வந்திருக்கு. லைக் நம்பர்ஸ் வந்து 1 ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு print ஆயிருக்கு. So இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா for loop யூஸ் பண்ணிருக்கோம் and plus ஒரே ஒரு print statement தான் யூஸ் பண்ணிருக்கோம். So இந்த அவுட்புட் எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படினா இந்த range function நாம இங்க கொடுத்திருக்கோம் இல்லையா? So இந்த range-ஆல தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்து இதே மாதிரி வந்திருக்கு. So இந்த range function எப்படி வர்க் ஆகுது நமக்கு பெட்டரா புரியணும் அப்படினா ஃபர்ஸ்ட் அதோட syntax நம்ம பார்க்கணும். So range ஓட syntax எப்படி இருக்கும் அப்படினா range அதுல 3 பாராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்துட்டு start, இன்னொன்னு வந்துட்டு end -1, அதுக்கு அப்புறமேட்டு so இந்த இடத்துல நாம ரெண்டு வேல்யூ தான் நாம வந்து கொடுத்திருக்கோம். So என்னென்ன தந்திருக்கோம் அப்படினா ரேஞ்ச்ல ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்திருக்கோம் 1, அதுக்கு அப்புறமேட்டு end வேல்யூ கொடுத்திருக்கோம். So 11 -1 அப்படினு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் சைஸ் நாம தரவே இல்ல. So first நாம இத சால்வ் பண்ணிக்கலாம். 1, 11 -1. So 11 -1 பண்ணும்போது நமக்கு வந்து 10 வரும். So range
1,10 அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். லைக் 1லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். இந்த ஸ்டெப் சைஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் அது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் சைஸ் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ மென்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னா இதோட டிஃபால்ட் சைஸ் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு எடுத்து வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் 2, செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதே மாதிரி இப்படி பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இதோட டிஃபால்ட் ஸ்டெப் சைஸ் வந்து 1ல் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த இடத்துல உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது லிஸ்ட்டில் நம்ம ஸ்லைசிங் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வரும். ஸோ யாருக்காவது லிஸ்ட்டில் ஸ்லைசிங் கான்செப்டில் டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் ஈஸியாக புரியும். ஸோ ஃபாரில் ஃபஸ்ட்டு ஐ கொடுத்துருக்கோம், ஐ வந்து ஐட்ரேட் ஆகிறதுக்காக, அதுக்கப்புறம் இன்னுங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் ரேஞ்சில் 1லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 1லேருந்து 11 வரைக்கும் அப்படின்னா 1லேருந்து 11 - 1 அதாவது 10 வரைக்கும், 1லேருந்து 10 வரைக்கும். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா இதெல்லாமே தான் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 1 பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும், பிரிண்ட் ஐ கொடுத்துருக்கோமா, ஸோ இந்த 1 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஃபார் லூப் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இங்கே மேலே போகும். ஸோ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2ல் இருக்கும். ஸோ 2 எடுத்துகிட்டு வந்து திரும்ப கீழே வரும், அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து போகும்போது ஒரு இடத்துல வந்துட்டு 10ல் வந்து நிற்கும். ஸோ இந்த 10 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல திரும்ப ஃபார் லூப்புக்கு போகும். ஸோ ஃபார் லூப் போகும்போது நம்மக்கிட்ட இந்த இடத்துல எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ இந்த எலமெண்ட் எதுவுமே இந்த இடத்துல இல்லாத போது நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது பிரிண்ட் பிளாக்கான எந்த கோடுமே ரன் ஆகாமல் ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது நம்மளுக்கு இதோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஃபார் லூப் இன்னும் பெட்டராக புரியறதுக்காக நம்ம இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன தரேன் அப்படின்னா 1,11 இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்ன தரேன் அப்படின்னா ஜஸ்ட் 5 கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரேஞ்சோட சின்டாக்ஸ் நம்ம திரும்ப எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எண்ட் வேல்யூ -1, அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் சைஸ். ஸோ இது 3 தான் நம்ம ரேஞ்சில் கொடுக்கக்கூடிய பேராமீட்டர். ஸோ இந்த இடத்துல ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெறும் 5 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எதோட வேல்யூ அப்படின்னா எண்டோட வேல்யூ. ஸோ 5 - 1. ஸோ இந்த இடத்துல ஏன் இது ஸ்டார்ட்டோட வேல்யூவாக இருக்காது அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கும் டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. ஸ்டார்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ ஸ்டெப் சைஸுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஸ்டெப் சைஸோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0. ஸோ 5 - 1 வந்துட்டு 4. அதுக்கப்புறம் ஸ்டெப் சைஸ் வந்துட்டு 1. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். அதாவது 0, 1, 2, 3, 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டெப் சைஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் அப்படின்னா செகண்ட் இங்கே ஒரு ஸ்டெப், அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெப், அப்புறம் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு 0லேருந்து 4 வரைக்கும் 1 by 1 நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 0, அதுக்கப்புறமேட்டு 11, அதுக்கப்புறமேட்டு 2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரேஞ்சோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 3 வேல்யூஸுமே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நாமளே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எண்ட் -1. ஸோ எண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 11 - 1. அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 0, 11 - 2 வந்துட்டு 10. ஸோ இது வந்துட்டு 2. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸ்டெப் சைஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டெப் சைஸ் வந்து நம்ம 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்சர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 0, செகண்ட் வந்து 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்ப 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும். ஸோ இது வந்துட்டு 1 ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நிற்கும் போது என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இது வந்துட்டு 4 பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும். ஸோ அடுத்து இருக்கிற நம்பர் வந்து 6. ஸோ 6 பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அதே மாதிரி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும். 8ல் இருக்குது. ஸோ 8 பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஸோ 10ல் இருக்குது. ஸோ 10 பிரிண்ட் பண்ணும்.
ஸோ திரும்ப இங்கேருந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப் போய் செக் ஆகும். செக் ஆகும்போது அடுத்து இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கும். 10க்கு அப்புறம் நம்பர்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் இந்த இடத்துல நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிடுது. ஸோ இன்கேஸ் இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஈவன் நம்பர் இல்லாமல் ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன தரணும் அப்படின்னா சேம் கோடு தான். பட் இந்த இடத்துல 0 தராமல் இந்த இடத்துல 1 கொடுத்துட்டு நாம் ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம 3 வேல்யூஸ்மே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டார்ட் வந்துட்டு 1லேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எண்ட் வந்துட்டு 11 - 1 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்டெப் வந்து 2 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணும்போது 1, 11 - 1 வந்துட்டு 10, அதுக்கப்புறமேட்டு 2ன்னு இருக்கும். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ 7, 8, 9 அதுக்கப்புறம் 10. ஸ்டெப் வேல்யூ வந்து நாம 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பரே 1 இருக்கிறதுனால கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும்போது இந்த 1 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க சொல்லும்போது கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது செகண்ட் 3 இருக்குது, 3யை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அடுத்து 5 கிட்ட போகும், அதுக்கப்புறம் அடுத்து 7 கிட்ட போகும், அப்புறம் 9 கிட்ட போகும். ஸோ அதே மாதிரி 5, 7, 9 மூணுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் இதோட நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட்டு, இன்னொன்று வந்துட்டு எண்ட் -1, அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டெப். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லும் போதே நம்ம வந்துட்டு எது வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னா ஸோ இந்த 10 வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த 10ங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு எண்ட் வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 5ங்கிறது எண்ட் வேல்யூவாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ பை டிஃபால்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட் 1 தான் ஸ்டெப் சைஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே நம்ம தரல அப்படின்னா அது வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டார்ட்டோட வேல்யூ 0வாகவும் ஸ்டெப் சைஸோட வேல்யூ 1ஆகவும் எடுத்துக்கும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூக்கும் ஸ்டெப் வேல்யூக்கும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்துட்டு அசைன் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுத்தோம் அப்படின்னா நம்பர் வந்துட்டு 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ 5 - 1 அதாவது இந்த இடத்துல எண்ட் -1 அப்படி இருக்குது. ஸோ 5 - 1 பண்ணும். ஸோ 5 - 1 பண்ணும்போது 4. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை தான் அது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இப்போ அடுத்து இதே கூட நம்ம வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூஸில் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எப்படி தரலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 1 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 1க்கு பதிலாக நம்ம வந்துட்டு -1 கொடுத்துடலாம். 11க்கு பதிலாக என்ன தரலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் -10 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்டெப் சைஸ் வந்துட்டு நாம் -2வே கொடுத்துடலாம். ஸோ -2 கொடுத்துட்டு இப்போ கோடை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ கோட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி எப்படி ஆட் நம்பர்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஆட் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. பட் எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கு. எதனால நெகட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா -1 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எண்ட் வேல்யூ வந்துட்டு -10ன்னு இருக்குது. ஸோ -10 இருந்தாலுமே இதை விட ஒரு நம்பர் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ 10லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -9 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் வேல்யூ வந்துட்டு -2. ஸோ -1லேருந்து -9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9. ஸோ ஸ்டெப் வேல்யூ 2ன்னு சொல்லும்போது இங்கேருந்து அடுத்தடுத்து போகும். ஸோ 3, 5, 7, 9. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸில் கூட நம்ம வந்துட்டு ரேஞ்ச்குள்ளே நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஃபார் லூப்பில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏங்கிற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து இன்னொரு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் அப்படின்ட்டு இன்னொரு இதில் லென் ஆஃப் ஏ கொடுத்துடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எல். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி லேர்னிங்கிறது எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏல வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் லைனில் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா L = LEN of A, அதாவது லென்த் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இந்த இடத்துல எத்தனை லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்துட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல கீழே நான் என்ன தரேன் அப்படின்னா print L கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்பர் வந்துட்டு 14 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக லென்த் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு இதோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ லென் ஏ அப்படின்னு நம்ம தரும்போது ஏல என்ன ஸ்டோரே இருக்கோ அதோட லென்த்தை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஏல வந்துட்டு ஹாப்பி லேர்னிங்னு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். L is equals to len a அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லென் ஏ அப்படின்னா ஏல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் Lல. ஸோ இப்போ இந்த இடத்துல L நம்ம பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது 14 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐ இன் ரேஞ்ச் எல் அப்படின்னா எல்லில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 14 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரேஞ்ச் வந்துட்டு 14 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ எல்லாமே நம்ம போடணும். ஸோ இதை சின்டாக்ஸ் பிரகாரம் எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ ரேஞ்சோட ஸ்டார்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0ல் இருக்கும். 14 அப்படின்னா 14 minus 1. ஸோ 14 minus 1 பண்ணும்போது 13 வரும். ஸ்டெப் சைஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்டெப் சைஸ் பை டிஃபால்ட் வந்து 1ல் இருக்கும். ஸோ 0லேருந்து 13 வரைக்கும் இதுக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா print a of I அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏல நம்மக்கிட்ட ஹாப்பி லேர்னிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ரெஃபர் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ உள்ளே வரும்போது a of I. ஸோ ஏல நம்மக்கிட்ட இருக்க கண்டென்ட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல a of 0வை ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹெச் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த இடத்துல a of 0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சை பார்க்கும். ஹெச் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ப்ரோக்ராம் இங்கேருந்து மேலே போகும். மேலே போகும்போது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ரேஞ்சில் அடுத்து என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 1 கொடுத்துருக்கோம். ஸோ திரும்ப உள்ளே வரும். ஸோ அதே மாதிரி a of 1 அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எது a of 1 அப்படின்னா இது வந்து அடுத்ததுக்கு போகும். ஸோ இது வந்துட்டு a of 1. ஸோ அடுத்து இந்த ஏவை வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து போகும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டில் 13 வரும். ஸோ 13 என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்க ஜியை பாயிண்ட் பண்ணும். ஸோ a of 13 அப்படின்னு வரும்போது இந்த ஜியை வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப மேலே போகும்போது ரேஞ்சில் போய் செக் பண்ணும். இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால ப்ரோக்ராம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வராமல் ப்ரோக்ராம் வந்துட்டு டெர்மினேட் ஆகிடுது. ஸோ இப்போ அடுத்து ஒரு லிஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் list 1 அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துடலாம். ஸோ என்ன தரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குருகுலா அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஹாப்பின்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன தரேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் list 1 print of list 1 of I கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து குருகுலா ஹாப்பி அப்படின்ட்டு 2 அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து list 1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து குருகுலா, இன்னொன்று வந்துட்டு ஹாப்பி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு ஃபார் லுக்குள்ளே வருது. ஸோ ஃபார் லுக்குள்ளே வரும்போது ஃபார் இன் ஐ இன் ரேஞ்ச், அதுக்கப்புறமேட்டு லென் ஆஃப் list 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து list 1ஓட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 கொடுத்துருக்கிறதுனால இதோட லென்த் வந்துட்டு 2ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு 2 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 0. ஸோ 2 minus 1 பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 1ன்னு வரும். ஸ்டெப் சைஸ் வந்துட்டு 1. இருந்து 1 வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 2 தான் இருக்கும். ஸோ 0 1. ஸோ இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் லைனுக்கு வரும். ஸோ list 1ல் ஐ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ list 1ல் ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஸோ list 1ல் 0 என்ன இருக்குது அப்படின்னா குருகுலா இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குருகுலாவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ செகண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து 1 ஆகும். ஸோ 0லேருந்து 1 ஆகும். L1ஓட ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ L1ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது. அந்த ஹாப்பி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருந்துட்டு ஃபார் லுக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த வேல்யூஸுமே இல்லை. இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு உள்ளே போகாமல் ப்ரோக்ராம் வந்துட்டு டெர்மினேட் ஆகிடும். ஸோ ரேஞ்சுக்குள்ளே வெறும் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம அதே மாதிரி மேனுவலாக தராமல் இந்த மாதிரி லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லென் ஃபங்க்ஷன் அந்த முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் மாதிரி தனியாக தான் தரணும்னு இல்லை. ஸோ இதே மாதிரி ரேஞ்சுக்குள்ளே லென் ஃபங்க்ஷன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.